வக்ரம் விக்ரம்ங்கிற பேர் பொருத்தமான இந்த வீட்டில் ஆள் அதுவும் விக்ரம் தான். முதலை கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆள் இந்த வீட்டில், அந்த பேர் எடுத்ததும் விக்ரம் தான். போட்டு பொலன்னு பொழந்துருச்சிங்க. ஏன்னா சாண்ட்ரா அந்த பக்கம் பொழக்குது, இந்த பக்கம் வந்து விக்ரமை போட்டு பொழக்குது. யாருமா நீ எல்லாம் கேமரு, ஒன்றெல்லாம் உள்ளே வச்சுட்டு இவங்களெல்லாம் வெளியே தூக்கிடலாம் போல். ஆனால் அவங்களாம் உள்ளே இருக்காங்க, நீ வெளில இருக்க. கேம் ஆடுறவங்கலாம் வெளில தூக்கிட்டு யாரை தாண்டா வச்சு ஆடுறீங்க? ஏண்டா எப்படி ஆடுது பாருங்கடா. இந்த ஃபைனல் வீக்கில் உள்ளே இருக்க 6 கண்டஸ்டன்ஸ் ஆடாத கேமை வெளிலேருந்து வந்து உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. தெண்ட கருமாந்திரம் பிடிச்சவங்க இவங்க என்ன தான் வந்து ஷோ நடத்துகிறாங்கன்னு தெரிலங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இவங்க நல்லா ஆடுறவங்கலாம் தூக்கிட்டு எதுக்குடா சபரியெலாம் ஏன்டா உள்ளே வச்சுருக்கீங்க? சபரி எதுக்கு உள்ளே வச்சுருக்க? விக்ரம் பரவாயில்ல, கேம் ஆடினான். அவன் நல்லதோ கெட்டதோ, ஆனால் கேம் ஆடினானா இல்லையா? அவன் கேம் ஆடினான் தானே. ஏன்டா இப்படி இருக்கீங்க? எல்லோரும் தூக்கிட்டாங்க. பாரு, கமருதீன், முக்கியமாக விளையாடுறவன் திவாகர், எல்லாரையும் தூக்கிவிட்டு ஒன்றுக்காகாத கழுசடைங்களை உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். திவ்யா உள்ளே இருக்குது. திவ்யா கூட பரவாயில்லன்னு வச்சுங்க, திவ்யாவும் வினோத்தையும் விட்டுருங்க. மற்றபடி வந்து யாருங்க கோச்சு பாருங்கள். அரோரா உள்ளே இருக்குது, ட்ரையாங்கிளில் மாட்டி. இப்போ பாருவும் கமருதீன் இல்லைன்னா அரோ உள்ளே வந்திருக்காது. அரோரா அது உள்ளே இருக்குது. யாரை வச்சு நடத்துகிறான்னு தெரிலங்க. ஆனால் வேறு லெவலில் வியானா வந்து உள்ளே ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுச்சுங்க. வேறு மாதிரி பண்ணியிருக்கு. வக்ரம் விக்ரம்ங்கிறது உங்களுக்கு கரெக்டான பேர் தான், அது வச்சது தான். அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அடித்து மூஞ்சி மூடி அடிக்குது. தனியாக உட்கார வச்சு அடிச்சிருச்சு. முதலை கண்ணீர் வடிப்பவர் இந்த வீட்டில் யார் என்று கேட்டால் அதுவும் விக்ரம். ஒருத்தவங்க வந்து சென்டிமெண்ட்டில், சிம்பத்தியில் அழுது கிரியேட் பண்ணுறதுனால அது ஒன்றும் மாறிட போகிறது இல்லைல்ல. அதை தான் நீ பண்ணிகிட்ருக்க. சாரி கேட்குற, அப்புறம் அழுகுற, அப்புறம் கெடுதல் பண்ணுற, திட்டுற, பேசுகிற, எல்லாம் பண்ணிடுற, அப்புறம் உட்காந்துக்கிட்டு சாரி கேட்டுற. அப்போ அதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும்? ஒரு மாதிரி ஆகிட்டான், டவுன் ஆகிட்டான். நமக்கு வெளியில் போகும் மவுஸ் இல்லையா? நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு வின்னர் ரன்னர் அளவுக்குலாம் யோசிச்சு பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் அவன். அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா அவனுக்கு, அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ராடுன்னு ஒரு வார்த்தை அன்றைக்கி வந்து பேசும்போது சொன்னார். யார் சொன்னார்? இதே விக்ரம் தான் சொன்னார். அந்த வேர்டு வந்து சூட் ஆகிற ஒரே ஆள் இந்த வீட்டில் விக்ரம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பிரின்னு கிழிச்சு. அதாவது வியானா ஃபைனலிஸ்டா இல்லை இவங்கெல்லாம் இந்த 6 பேரும் ஃபைனலிஸ்டான்னு எனக்கு தெரிலங்க. அந்த மாதிரி தான் இருக்குது கேமு. ஆத்தா என்ன இந்த கிழிக்கிறா? என்ன அடி தெரியுமா? விக்ரம் அப்படியே உட்காந்துருக்கான், ஷாக்காகி உட்காந்துருக்கான். வன்மத்தெல்லாம் கக்குறா, கக்குன்னு. அது வன்மமோ கேமோ அவ்வளோதான். இட்ஸ் எ கேம், அவ்வளோதான். கேம் ஆட வந்திருக்காங்கடா இங்கே. எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் பாட்டு பாட வரல, செல்லம் கொஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது, இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி போட்டு என்ன அடிக்கிறாங்கடா. வேறு லெவல் பண்ணிட்டா வியானா. ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி தான் விளையாடணும். இதை வந்து உள்ளே இருக்கும்போது விளையாண்டுருக்கணும். எப்ஜே கூட சேராமல் விளையாண்டுருந்தா வியானாவுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு இதாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு சாரி கேட்டீங்க ஒருத்தவங்கள்ட்ட விக்ரம். ஆனால் இந்த வீட்டில் கிரிட்டிசிசத்தோட சீயை கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஆளுனா அது நீங்கள் தான் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து விட்டாங்க. ஆள் அப்படியே ஷாக்காகி உட்காந்துருக்கான். சொல்லிட்டான், கிளம்பு, என்னை அழைச்சிட்டு போயிரு. இவ்வளோ தூரம் ஆயிடுச்சா, நானும் வந்துடுறேன் உன் கூட, என்னை அழைச்சிட்டு போயிரு. மிட்வீக் எவிக்ஷனா அழைச்சிட்டு போயிரு முடிவு பண்ணிட்டான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.